ப்ளவுஸ் பாருங்க, இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம். இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நெக்கு ஃபினிஷிங் எல்லாமே கீழே இந்த யோக் பீஸ் தைச்சிருக்கிறது, இந்த டாட் தைச்சிருக்கிறது, உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்ல ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கை ஏற்றிருக்கிறதுலாம் பாருங்க. இதே மாதிரி ஃபினிஷிங்ல நீங்க எப்படி தைக்கணும்ன்றது தான் நாங்கள் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கோம். நீங்க வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிளாத் ஃபேஷன் SF. டைலரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளவுஸ் வந்து எப்படி தைக்க கத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து கத்துக்கக்கூடிய இடத்துல போயிட்டு கத்துக்குப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ப்ராப்பரா கத்துக்குப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் என்கிட்டயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்பரா கத்துக்காதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதே மாதிரி புதுசா கத்துக்க போறாங்க பாத்தீங்களா, இனிமே தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோல வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நான் கடைசியில ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதுல சொல்லியிருக்கேன். சோ இது வந்து எப்படி தைக்கணும், இது எப்படி தைச்சா அந்த ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு வரும் என்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி இதுல டவுட் இருந்தாலுமே நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதுல தான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, எல்லாமே செட்டா இருக்கு. கை கட்டிங் பண்ணியிருக்கு, 2 கை. ஃப்ரண்ட்டுக்கு கீழே வர யோக் பீஸு, மேல் தட்டு அடித்தட்டு, மேலே கீழே 2 பீஸுமே கட்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, 2 ஃப்ரண்ட்டுமே கட்டிங் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எல்லாமே டீட்டெயிலாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நான் சொல்லிக் கொடுக்கறது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே இருந்து அப்படியே தைச்சிக்கிறேன். இதை வந்து இப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டேன். இப்போ இதை இப்படியே வந்து வச்சு லெவல் பண்ணிக்கிறேன். கரெக்டா லெவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த பக்கம் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். எப்பவுமே தைக்கும் போது பின்னாடி இப்படி ஒரு கை ஒன்று கொடுத்துக்கிட்டு தைங்க. எதுக்காக அப்படி பின்னாடி கை கொடுக்குறோம்னா, சுருக்கம் ஏதாவது வந்தாலும் வராம இருக்கும். அதுக்காக தான் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். கீழே வந்து தைச்சிட்டேன் பாருங்க. அடுத்தது இப்படி டபுளா மடிச்சுட்டு பேக்குக்கு வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுடைய மார்க் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பண்ணக்கூடிய டாட்டுக்கும் நான் டீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டாட் பிடிச்சிடுறேன். டாட் பிடிச்சிட்டேங்க. இந்த பக்கம் உள்ள டாட்டும் தைச்சிடுறேன். இப்போ 2 சைடு டாட்டுமே தைச்சாச்சு.
பேக் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் பேக் எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது கை. இப்போ வந்து கைக்கு வந்து கீழே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தான் இந்த அர்க்காத் போட்டிருக்கேன். அது வந்து இவ்வளோ வந்துடும். இங்கே வந்து ஓரமாக மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பேக் வந்து கீழே தைக்கும் போது காலேஜ் மடித்து தைச்சோமோ அதே மாதிரி தான் கைக்கும் மடிச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே லெவல் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறது கைக்கு இப்படி மடித்து. ஸோ அதை வந்து நான் தைச்சிட்டேன். கை வந்து தைச்சிட்டேன். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 டாட், 1 2 3. அந்த 3 டாட்டுக்குமே வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் ஹெட்டில் இருக்க மார்க்கு இந்த ஃப்ரண்ட் ஹெட்டில் இல்லை. ஸோ அதுக்காக அதுலேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சென்டர் டாட் இது பிடிச்சிக்கிறேன். இன்னொரு தையலும் போட்டுக்கிறேன். பிடிச்சிட்டேன். இப்போ இங்கே சைடில் இருக்கிற ஒரு டாட் பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டேன். இப்போ வந்து ஆர்மோலாண்ட வர போகிற டாட்டையும் தைச்சிடுறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு 3 டாட்டுமே பிடிச்சிட்டேன். சென்டர் டாட்டு, இங்கே ஹூக்கை பட்டியாண்ட வர போகிற டாட்டு, இங்கே ஆர்மோல் டாட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் தைச்சிடுறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த சென்டர் டாட்டுக்கு மட்டும் 2 தையல் போடணும். அதே மாதிரி ஆர்மோலாண்ட பிடிக்கிற டாட்டுக்கும் 2 தையல் தான். ஹூக்கை பட்டியாண்ட வர போகிற டாட்டுக்கு பிடிக்கிறது மட்டும் ஒரு தையல் போட்டால் போதும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட்டுக்குமே வந்து டாட் பிடிச்சிட்டேன். அடுத்தது கீழே யோக் பட்டி தான் வச்சு தைக்கணும். அதையும் தைச்சிடுறேன். இப்போ இது வந்து மேல் தட்டு வர போகிற பீஸு, இது வந்து அடித்தட்டு வர போகிற பீஸ் கீழே, இது வந்து மேலே. சரிங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே வந்து ஒரு சிங்கிள் அர்க்காத் தான் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே மட்டும் வந்து டபுள் அர்க்காத்து. இங்கே பாருங்கள், இது ஒரு அர்க்காத்து, அதே மாதிரி இது ஒரு அர்க்காத். இது எதுக்கு வந்து இங்கே டபுள் அர்க்காத் பண்ணியிருக்கேன்னா, இது ஹூக் பட்டியாண்ட வர போகிற இடம் அப்படின்றதுக்கான அடையாளம். ஹூக்கை பட்டியாண்ட தைக்க போகிறது. ஸோ இது வந்து சைடு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்ல இருந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த யோக் பீஸ் இப்படி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் இங்கே ஃப்ரண்ட் இருக்கு, கீழே அடித்தட்டு வர போகிற யோக் பீஸு மூணுமே வச்சுட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துங்க. இங்கே மேலே வந்து ஒரு யோக் பட்டி வச்சுருக்கேன், மேல் தட்டுது. நடுவில் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் வச்சுருக்கேன், கீழே வந்து அடித்தட்டு யோக் வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சுட்டு இங்கே ஒரு தாகா ஒன்று அடிச்சிக்கிறேன். அடிச்சுட்டு அப்படியே எதுவுமே இழுக்கக்கூடாது, யோக்கும் இழுக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டும் இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு தைக்கணும். இப்போ இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, இந்த சென்டர் டாட், ஃப்ரண்ட்டுடைய சென்டர் டாட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு எப்படி தைக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வச்சு தைக்கிறேன். அதுக்கு எப்படி சென்டர் டாட் வந்து ஃபோல்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டும் ஃபோல்ட் பண்ணுறேன். தச்சிட்டேன் ரெண்டுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து அர்க்காத் பண்ணிடுறேன். இங்கே அர்க்காத் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் லெவல் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே வந்து இப்படி லெவல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ரண்ட்டை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்து இப்படி திருப்பிட்டு இப்படி தைக்க போகிறேன். இந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன்ல, இந்த அர்க்காத்துக்கு அர்க்காத் கரெக்டாக சேர்க்குறேன். இந்த அடித்தட்டு யோக் பட்டிக்கும் மேல் தட்டு யோக் பட்டியுடைய அர்க்காத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு டாக்கா ஒன்று அடிச்சிக்கிறேன். அடிச்சுட்டு இங்கே நடுவில் இருக்கிற பீஸ் வந்து நல்லா இப்படி உள்ளே தள்ளிக்கிறேன். தள்ளிட்டு லெவலாக வச்சு அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள அர்க்காத்தும் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சேர்த்துக்கிட்டு இப்படி பின்னாடி இப்படி கை கொடுத்து ஒரே தையல். இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டும் இதையும் பாருங்க, மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இது இப்படி திருப்பிக்கிறேன்.
இப்போ ரெண்டுமே தைச்சிட்டேன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிக்கிறேன். இப்போ திருப்பிட்டேன்னா இங்கே கீழே வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, கீழே வந்து எடை தையல் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஹூக்கை பட்டியாண்டை வச்சு லெவல் பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கு. இப்படி இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் லெவல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஃப்ரண்ட்டுமே வந்து யோக் பட்டி டாட் எல்லாமே தைச்சாச்சு. இப்போ ஹூக்கை பட்டி மட்டும்தான் பேலன்ஸு. சரிங்களா? இப்போ நான் ஹூக்கை பட்டி தைச்சிடுறேன். ஹூக்கை பட்டிக்கும் வந்து துணி வெட்டி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஹூக் பட்டி, இது வந்து ஹை பட்டி. சரிங்களா? ஹை பட்டிக்கு வந்து ஜெயிண்ட் இருக்கு. சென்டரில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் ஜெயிண்ட்டுக்கு. ஜெயின் பண்ண இடத்த வந்து இப்படி பொலந்த மாதிரி லெவல் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் துணி இப்படியும், இந்த பக்கம் துணி இப்படி. ஏன்னா ஒரே பக்கத்தில் திருப்பணும்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ ஹை பட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹூக் பட்டி தைச்சி காமிச்சிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹூக் பட்டி இங்கேருந்து வச்சு தைக்கிறேன். பாருங்க, இங்கே டாட் பிடிச்சிருக்கேன் இல்லையா ஹூக்கை பட்டி ஆண்டை, அந்த டாட் ஆண்டை வரும்போது மட்டும் இந்த ஹூக் பட்டியில் வந்து சின்ன ஒரு பிளிட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசு கிடையாது, நல்லா பார்த்துங்க, சின்னது தான். சரிங்களா? அது எதுக்கு அந்த பிளிட் கொடுக்குறேன்னா, நம்ம தைச்சி திருப்பும் போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்காக தான். நம்ம அந்த பிளிட் கொடுக்கலன்னா இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹூக் பட்டி, அதுக்காக தான். நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்படி இங்கே லெவல் பண்ணிட்டு ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுடுறேன் ஹூக் பட்டியில். இப்போ இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு இங்கே தாக்கா ஒன்று அடிச்சிடுறேன். கீழே எவ்வளோ மடிச்சிருக்கேனோ அதே லெவலில் இங்கே மேலே வரைக்கும் அப்படியே மடிச்சுட்டு லெவல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஹூக் பட்டி வந்து தைச்சாச்சு. சரிங்களா? அடுத்தது இப்போ ஹை பட்டி தான். ஹை பட்டி பீஸும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா? ஹை பட்டி இங்கே கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே மடிக்க எவ்வளோ தேவைப்படுமோ கீழ் சைடு அதை விட்டுட்டு இங்கே தைக்கிறேன்.
இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இவ்வளோ இங்கே மடிக்கிறேன். மடிச்சிட்டு அப்படியே இங்கே ஒரு டாக்கா ஒன்று அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இடத்தையல் ஒன்று போடுறேன். ஹைப்பட்டிக்கு இங்கே ஒரு டாக்கா ஒன்று அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். இங்கேருந்து அப்படியே ஒரு இடத்தையல். போட்டுட்டேன். இப்போ ஹூக் பட்டி ஹை பட்டி ஃப்ரண்ட்டே முடிஞ்சிச்சு. இப்போ நான் இங்கே வச்சு பார்த்துட்றேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நெக்கு தைக்க வேண்டியதான் பேலன்ஸு. அதையும் தைச்சிடலாம். இப்போ இது வந்து பேக்கு, பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வச்சு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். திருப்பிட்டு இன்னொரு தையலும் போட்டுடுறேன். ஷோல்டர் வந்து தைச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நெக் பீஸு தான். சரிங்களா? இப்போ இங்கே நெக் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து தைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து நெக் பீஸ் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிடுறேன். வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்றதுக்காக நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக கொஞ்சம் புரியும். அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு கூட ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல், அந்த துணி எல்லாமே வெட்டிக்கிறேன். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இங்கே இந்த ஹை பட்டியாண்டது தைக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து எதுக்கு இவ்வளோ விடுறேன்னா இது மடிக்கிறதுக்காக. சரிங்களா?
அது மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிடுறேன். தைக்கும் போது நீங்க கழுத்து பீஸும் சரி இந்த பீஸும் சரி எதுவுமே வந்து இழுக்கக்கூடாது எந்த இடத்துலையும். தைச்சிட்டேன். இந்த பக்கம் மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா விட்டு இந்த நெக் பீஸ் வந்து வெட்டிட்டேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் போகுது இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அந்த இடத்துல மட்டும் அர்க்காத் போட்டுக்கிறேன். அர்க்காத் எதுக்குன்னா திருப்பும் போது கரெக்டாக வரணுன்றதுக்காக. அர்க்காத் போடலன்னா இழுக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக அர்க்காத் போட்டுக்கணும். நீங்கள் தைக்கும் போது இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அர்க்காத்தெல்லாம் போட்டுட்டேன். இப்போ இந்த நெக் பீஸை இப்படி மடிச்சுட்டு இந்த நெக் பீஸ் மேலே ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் வந்து புதுசாக தைக்க கற்றுக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நடுவுலையே பாதி கற்றுக்கிட்டு பாதி கற்றுக்காமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ப்ளவுஸ்லையும் சரி சுடிதார்லையும் சரி நீங்கள் அதை வச்சு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அதனால இதை கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு தைரியத்தோடையே ஆரம்பிங்க. இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே ஆரம்பிச்சிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே தைச்சிட்டோம். இது ஹெம்மிங் பண்ணும்போது இப்படி மடிச்சுட்டு இப்படி ஹெம்மிங் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா துணி, இதை வந்து வெட்டிட்டு தான் ஹெம்மிங் பண்ணணும். அப்படியே வச்சு ஹெம்மிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது எப்படின்னா இவ்வளோ தூரம் இப்படி நான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கும். இப்படி வெட்டிடணும். வெட்டிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஹெம்மிங் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரே லெவலாக இருக்கும். ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதை நான் எப்படி மடித்து தைச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக் பீஸும் தைச்சிட்டோம். அடுத்தது கை தான். கையில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அர்க்காத் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அர்க்காத்து தான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டை வர போகிறதுக்கான அடையாளம். ஸோ அதுக்கு தான் இந்த அர்க்காத் போட்டிருக்கேன். கரெக்டாக எனக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சைடு அர்க்காத்துக்கு இருக்கு பாருங்க, அந்த சைடு அர்க்காத்துக்கும் இந்த கையில் போட்டிருக்கிற சைடு அர்க்காத்துக்கும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இழுத்து பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. இப்படி தையல் ஒடிகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே உடைஞ்சிடும். இழுத்து பார்த்துட்டு அடுத்து
இன்னொரு தையல் போட்டுடலாம். இன்னொரு தையல் போடும்போது பின்னாடி கை கொடுத்து போடுறது பெஸ்ட். இப்படி கையை கொடுத்து இப்படி இழுத்து தைக்கணும். ரெண்டு தையல் போட்டாச்சு. இப்போ இங்கே திருப்பி பார்த்தோம்னா தெரியும். இப்போ வந்து இழுத்தோம்னா தையல் ஒடியாது. சரிங்களா? அடுத்து இன்னொரு கையும் ஏற்றிடுறேன். கரெக்டாக இந்த அர்க்காத்துக்கு அர்க்காத்து இங்கே பாருங்கள் தைக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சுடிதார் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலுமே எல்லா சந்தேகத்துக்கும் அதில் வந்து உங்களுக்கு வீடியோ இருக்குது. ப்ளவுஸு சுடிதார்ஸு பேட்டர்ன்ஸோ எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு தேவையான வீடியோ அதில் இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற வீடியோவும் போட முயற்சி செய்வோம். சரிங்களா? ப்ளவுஸில் வந்து பிரின்சஸ் கட்டு, கட்டோரி, டபுள் கட்டோரி, 3 டாட் எல்லா ப்ளவுஸுமே உங்களுக்கு வீடியோ இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இன்னொரு கையும் வந்து தைச்சாச்சு. இப்போது சைடு ஸ்டிச்சிங் தான். நான் உங்களுக்கு சைடு ஸ்டிச்சிங்கும் போட்டு காமிச்சிடுறேன். கரெக்டாக எப்போவுமே தைக்கும் போது இங்கே சைட்டில் எவ்வளோ தேவையோ அளவு அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம அளந்துட்டு இங்கே தைக்க ஆரம்பிச்சிடணும். இங்கே ஒரு சின்ன டாக்கா அடிச்சுட்டு இப்படி நான் வைக்கிறேன். இந்த அர்க்காத்துக்கும் இங்கே கீழே உள்ள அர்க்காத்துக்கும் கரெக்டாக இருக்குதான் சைடு ஸ்டிச்சிங்கே பார்த்துக்கணும். ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம இடுப்பளவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி இங்கே இடுப்பாண்ட அளந்துட்டு அதை வந்து கரெக்டாக இப்படி தைச்சிடணும் வச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சைட்டில் எப்பவுமே வந்து 3 தையல் போடணும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு பிரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா அப்போ வந்து ஒரு தையலில் 2 தையல் பிரிச்சா கூட ஒரு தையலில் நிற்கும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காட்டணுன்றதுக்காக நான் வெறும் சிங்கிள் தையல் மட்டும் போட்டு காட்டுறேன். சரிங்களா? அடுத்தது இன்னொரு சைடும் தைச்சி காமிச்சிடுறேன். ஒரு பக்கம் தைச்சிருக்கேன் இல்லையா கையே, அது வந்து எவ்வளோ சைஸ் பிடிச்சிருக்கேனோ அதே வச்சு இங்கே அளந்துக்கிறேன். இங்கே ஆர்மோலில் அர்க்காத்து வந்து கரெக்டாக இருக்கா இதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கும் தையல் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.